ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது வந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் 137வது பார்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி 136 பார்ட்டு பார்த்துருக்கோம். இது 137வது பார்ட்டு. ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்தாவே ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனாலும் இதை தவிர நீங்கள் நிறையா படிக்கணும். நிறைய படிச்சிங்கன்னா தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அது கண்டிப்பாக என்க்ளெக்ஸ் மோஸ்பி சவுண்டர்ஸை படிக்கணும், பிரகலாத் யாதவ் புக்கை படிக்கணும், டார்கெட் ஐ புக். இது மூணையும் நீங்கள் கம்ப்ளீட் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா போஸ்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதை படிக்கிறதுக்கு 6 to 1 year ஆகும். உட்காந்து படிக்கணும். குறைஞ்சது காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 11:30 மணி வரைக்கும் உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் படிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 20 கொஷின்ஸ் பக்கத்தில் பார்க்கலாம். இதில் உள்ள ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எதையெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும், எதை வந்து கரெக்டான ஆன்சர்னு சூஸ் பண்ண முடியும், என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோக்கு இடையில சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக அந்த ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, கண்டினியூவாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக போஸ்டிங் கிடச்சிரும். 26வது கொஷினு, ஃபிசிஷியன் ஆர்டர்ட் ஓரல் அஸ் வெல் அஸ் நேசல் செக்ஷனிங் டு த கிளையண்ட். வாட் யூ வில் டூ செக்ஷன் ஃபஸ்ட். ஸோ எங்கே வந்து நீங்கள் ஓரல் செக்ஷனிங்கும் பண்ணணும், அஸ் வெல் அஸ் நேஷல் நோஸ் வழியாகவும் செக்ஷனிங் பண்ணணும். எதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணுவீங்க அதுதான் கொஷின். நோஸ், மவுத், வேர் செக்ரீஷன் இஸ் மோர், எங்கே செக்ரீஷன் அதிகமாக இருக்கோ அங்கே. வேர் செக்ரீஷன் இஸ் லெஸ், எங்கே செக்ரீஷன் கம்மியாக இருக்கோ அங்கே. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஏ, நோஸ். ஸோ முதல்ல நீங்கள் நோஸை பண்ணிடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் மவுத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னா நோஸில் இருக்கிறது மறுபடியும் மவுத்துக்கு வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நோஸை தான் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மவுத்தை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ரைட் ஆன்சர் இஸ் ஏ. 27, ஐடென்டிஃபை த ஐசோடானிக் ஃப்ளூயிட் அமாங் த ஃபாலோயிங். ஸோ இந்த ஃப்ளூயிட்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸு, தென் பிஹெச் லெவல் ரிலேட்டடாக அசிடோசிஸ், அல்கலோசிஸ், இது சம்மந்தமாக இன்னும் கொஷின்ஸ் நிறையா வரும். இதுக்காக நம்ம தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசிலையும் நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். ரைட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் 0.9% ஆஃப் என்எஸ், 5D ஆரல், ஆல் ஆஃப் த அபவ். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐசோடானிக் தான். ஸோ ஹைப்பர்டானிக் எதெல்லாம் வருது, ஹைப்போடானிக் எதெல்லாம் வருது அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு ஈஸி டெக்னிக் எதாவது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் 28, ஸ்மோக்கி ப்ரௌன் கலர் யூரின். ஸோ ஸ்மோக்கி ப்ரௌன் கலர் யூரின் சஜஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் டேஸ் இன் த யூரின். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மோக்கி ஒரு மாதிரி புகை மாதிரி ப்ரௌன் கலரில் யூரின் இருக்குதுன்னா அதில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம். பைல் பிக்மெண்ட், பிளட் பிக்மெண்ட், small amount of blood, high level protein. So right answer is B, blood pigment. நோட் பண்ணிக்கோங்க, blood pigment. So brown கலரில் இருக்குங்கிறதுனால blood pigment இருக்குன்னு அர்த்தம். Then 29, cleaning the bed sore has to be done from. So bed sore எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். inner to outer, outer to inner, wound part near to the caregiver first, all surface at that time. So right answer is B. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டு இன்னர் தான் நம்ம வந்து இங்கே க்ளீன் பண்ணணும். ஸோ கிளீனிங் த பெட் சோர் ஹேஸ் டு பி டன் ஃப்ரம் அவுட்டர் டு இன்னர். ஸோ வெளி சைட்லேருந்து இன்னர் அப்படி க்ளீன் பண்ணி வரணும். ஸோ பெட் சோரை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கொஸ்டின் நம்பர் 30, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 29. தென் கொஸ்டின் நம்பர் 30, ஸ்ட்ரெயினிங் டியூரிங் டிஃபிகேஷன் காசஸ். ஸோ ஸ்ட்ரெயினிங் டியூரிங் டிஃபிகேஷன். ஸோ மோஷன் போகும்போது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறது எதை வந்து காஸ் பண்ணும். பாலிப்ஸ், டயரியா, ஹெமராய்ட்ஸ், கான்ஸ்டிபேஷன். ரைட் ஆன்சர் இஸ் சி, ஹெமராய்ட்ஸ். ஸோ ஹெமராய்ட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி டிஃபிகேஷன் போனோம்னா. அதனால தான் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஹெமராய்டு வருது. Then question number 31, the most reliable way to assess the respiratory status of the patient. ஸோ ரொம்ப நம்பிக்கையான ஒரு மெத்தட் எது, ரெஸ்பிரேட்டரி ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அசஸ் பண்ணுறதுக்கு ரிலையபிள் வே. ஸோ கரெக்டான வே எது. அப்சர்வ் த செஸ்ட் ரைசிங் அண்ட் ஃபாலிங், லிசன், ஃபீல் ஏர் மூமெண்ட், யூஸ் கார்டியாக் மானிட்டர், கவுண்ட் த ரெஸ்பிரேஷன் ஃபார் 10 seconds. ஸோ எது வந்து கரெக்டான ஆன்சர். லிசன் அண்ட் ஃபீல் த ஏர் மூமெண்ட். ஸோ மோஸ்ட் ரிலையபிள் அப்படின்னா லிசன், கவனிக்கணும், கேட்கணும், ஃபீல் த ஏர் மூமெண்ட். ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபீல் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ரிலையபிள் வே ஆஃப் மெத்தட். ஸோ ரிலையபிள் மெத்தட் ஆஃப் அசஸிங் ரெஸ்பிரேட்டரி ஸ்டேட்டஸ். ஸோ 31 பார்த்தாச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா 32,
level of consciousness of the client is assessing. Level of consciousness of the client is assessing by using எதை யூஸ் பண்ணி நம்ம level of consciousness பார்க்கணும். ஸோ LOCன்னு இதை சொல்லுவோம். லன் ப்ரௌடர் மெத்தட், பிராடன் ஸ்கேல் ப்ளஸ் GCS ஸ்கேல். GCS ஸ்கேல் மட்டும் லன் ப்ரௌடர் மெத்தட் ப்ளஸ் GCS ஸ்கேல். ஸோ ரைட் ஆன்சர் GCS ஸ்கேல் மட்டும்தான். ஸோ மற்றதெல்லாம் இந்த லன் ப்ரௌடர்ஸ் மெத்தடு இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், பிராடன் ஸ்கேல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதே நான் இடையில சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 33, தி டேர்ம் கவாஜ் இண்டிகேட். ஸோ கவாஜ் அப்படின்னா தி டேர்ம் கவாஜ் அப்படின்னா ரைல்ஸ் டு ஃபீடிங்க்கு இண்டிகேட் பண்ணுறது எது? ஸோ லவாஜ் அப்படிங்கிறது வந்து வாஷ் அவுட், கவாஜுங்கிறது ஃபீடிங். நோட் பண்ணிக்கோங்க. லவாஜ் அப்படிங்கிறது வாஷ் அவுட், அதாவது வாஷ் பண்ணி வெளியில் எடுக்கிறது. கவாஜுங்கிறது ஃபீடிங். ஸோ இங்கே ஃபீடிங் வந்து என்ன இண்டிகேஷன்? அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த லிக்விட் ஃபீடிங் இன்டு த ஸ்டொமக், விஷுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த, அதாவது இதில் வந்து இண்டிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து என்னத்தை மீன் பண்ணுது? விஷுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஸ்டொமக், administration of the liquid fluid into the stomach, irrigation of the stomach with solution, a surgical opening through the abdomen to the stomach. So first one தான் வந்து கவாஜ்னு சொல்கிறோம். விஷுவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த ஸ்டொமக் அதை வந்து எண்டோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைனா கேஸ்ட்ரோஸ்கோப்பி, ஸ்டொமக்குங்கிறதுனால கேஸ்ட்ரோஸ்கோப்பி. தென் இரிகேஷன் ஆஃப் த ஸ்டொமக் அதுதான் லவாஜ்னு சொல்கிறோம். சர்ஜிக்கல் ஓப்பனிங், ஸோ அதுதான் ஸ்டோமான்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து எந்த ஸ்டோமா வேணாலும் இருக்கலாம். So right answer is A, administration of the liquid feeding into the stomach. Then 34, appropriate distance to the maintained between eye and dropper while instilling eye drops is, so appropriate distance எவ்வளோ இருக்கணும்? to be maintained between the ஐக்கும் ட்ராப்பருக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஐ ட்ராப்ஸ் போடுவீங்க? 1 to 2 cm, 3 to 4 cm, 4 to 6 cm, 6 to 8 cm. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐ ட்ராப் போடுற மெத்தடு அதை வந்து எப்படி வந்து போடணும், இயர் ட்ராப் எப்படி போடணும், அது குழந்தைங்களுக்கு எப்படி போடணும், அடல்ட்டுக்கு எப்படி போடணும். ஸோ ஐ ட்ராப் போடுறதுக்கு எந்த ஐலிட்டை வந்து நீங்கள் வந்து டவுன் பண்ணி போடுவீங்க, ஸோ எதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுவீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 34க்கு ரைட் ஆன்சர் 1 to 2 cm. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் கொஸ்டின் நம்பர் 35, இன் ஏபிஜி அனலைசிஸ் விச் பேராமீட்டர்ஸ் ஆர் அசஸ்டு. ஸோ ஏபிஜியில் எதெல்லாம் பார்ப்பாங்க? சோடியம் பைகார்பனேட் அண்ட் pH, soda bicarbonate, carbon dioxide, oxygen, pH, soda bicarbonate, carbon dioxide, pH, carbon dioxide, oxygen, pH. So right answer is B. In soda bicarbonate பார்ப்போம், carbon dioxide பார்ப்போம், oxygen பார்ப்போம், pH பார்ப்போம். இது எல்லாமே வந்து ஏபிஜி அனலைசிஸில் பார்ப்போம். ஸோ ஆர்டீரியல் பிளட் கேஸ் அனலைசிஸ். தென் 36, the incision site of tracheostomy or, ஸோ ட்ரக்கியாஸ்டமி இண்டிகேட் பண்ணுறப்போ இன்சிஷன் வந்து எங்கே போடுவோம்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ட்ரக்கியல் ரிங்கு, செகண்ட் அண்ட் தேர்டு, ஃபிஃப்த்து ட்ரக்கியல் ரிங்கு, சிக்ஸ்த்து ட்ரக்கியல் ரிங்கு. ஸோ 36க்கு ரைட் ஆன்சர் பி. நோட் பண்ணிக்கோங்க, செகண்ட் அண்ட் தேர்டு. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் செகண்ட் அண்ட் தேர்டு. கொஸ்டின் நம்பர் 37, the nurse is caring for a 9 years old child who underwent tonsillectomy. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டான்சிலெக்டமிக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, அதை பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் டான்சிலெக்டமி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டயட் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள். The nurse is caring for the 9 years old child who underwent to the tonsillectomy. Which of the following observation by the nurse is most concerned? ஸோ டான்சிலெக்டமி பண்ணதுக்கப்புறம் எதை வந்து நம்ம மோஸ்ட்டாக செக் பண்ணணும் அப்படின்னா 30 ml ஆஃப் டார்க் ப்ரௌன் செக்ரிஷன் இருக்கிறதையா, ஹார்ட் ரேட் 90 beats per minute, infrequent swallowing. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஸ்வாலோயிங்கில் infrequent swallowing, expectorate ஆஃப் ரெட் செக்ரிஷன். ஸோ அவங்க வந்து காஃப் பண்ணும்போது எக்ஸ்பெக்டோரேஷன் வருது, அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வருது. ஸோ எது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதை வந்து செக் பண்ணணும்? ரைட் ஆன்சர் இஸ் டி. ஸோ எக்ஸ்பெக்டோரண்ட் ஆஃப் பிரைட் ரெட் செக்ரிஷன், இது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். ஸோ இதை வந்து தான் நம்ம வந்து செக் பண்ணணும். 30 ml டார்க் ப்ரௌன் செக்ரேஷன், ஸோ அது வந்து ரொம்ப சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. ஸோ 30 ml இஸ் நார்மல் தான். ஹார்ட் ரேட் 90ங்கிறது நார்மல். ஸோ இன்ஃப்ரீக்வெண்ட் ஸ்வாலோயிங், ஸோ
ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்வாலோ பண்ணிங்கன்னா அதை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ பட் இன்ஃப்ரீக்வெண்ட் அப்படிங்கிறதுனால அதை செக் பண்ண தேவையில்ல. தென் 38 பேஷண்ட் வித் கொலாஸ்டமி ஷுட் பி அட்வைஸ் டு ஈட். கொலாஸ்டமி பேஷண்ட்டுக்கு என்ன டயட், டைரெக்டாகவே இதான் கொஸ்டின், பிளான் டயட்டா இல்லை ஃபுட் லோ இன் ஃபைபரா, எவ்ரிதிங் தே ஈட் பிஃபோர் சர்ஜரி பட் வில் அவாய்ட் ஃபுட்ஸ் தட் காஸ் கேசஸ். டி வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபுட். ரைட் ஆன்சர் இஸ் நார்மலாக டயட் கொடுக்கலாம், அவங்க கேஸ் உண்டாகிற மாதிரி எந்த டயட்டும் கொடுக்கக்கூடாது. ஸோ எதெல்லாம் கேஸை வந்து உங்களுக்கு உண்டாக்குமோ அந்த டயட் வந்து கொடுக்கக்கூடாது. ரைட் ஆன்சர் இஸ் சி. தென் 39 மேஜர் காஸ்டிவ் ஆர்கானிசம் ஃபார் பெப்டிக் அல்சர். பெப்டிக் அல்சரோட காஸ்டிவ் ஆர்கானிசம் என்ன? ஈகோலை, ஸ்ட்ரெப்டோகாக்கை, ஸ்டாஃபிலோகாக்கை, ஹெச் பைலோரை அப்படின்னு கொடுப்பாங்க. ஹெலிகோபாக்டர் பைலோரை. ரைட் ஆன்சர் இஸ் டி. Then question number 40, the most common yearly symptoms of laryngeal cancer. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் காமன் இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் laryngeal கேன்சரில் ரொம்ப இயர்லியராக ரொம்ப சீக்கிரமாகவே தெரிகிற சிம்டம்ஸ் எது? டிஸ்ஃபேஜியா, கார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன், நீமோதராக்ஸ். ஸோ இதில் ரைட் ஆன்சர் இஸ் அவங்களோட வாய்ஸ் வந்து கரன்னு மாறிடும். ஸோ அதான் கார்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் இஸ் மோஸ்ட் காமன் இயர்லி சிம்டம்ஸ் ஆஃப் laryngeal கேன்சர். டிஸ்ஃபேஜியா கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும், ஏர் அப்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் லேட்டாக தான் இருக்கும், நீமோதராக்ஸ் இன்னும் லேட்டாக தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 41, ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி. ஸோ கேஸ்ட்ரிக்கோட அந்த ஆக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எதெல்லாம்? அப்டமினல் டிஸ்டென்ஷன், ஃபியர், ஸ்ட்ரெஸ், வெகாட்டமி. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஏ. ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டி. ஸோ அப்டமினல் டிஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் மோட்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ எக்ஸப்ட்னு இதில் கொடுத்துருக்கணும், ஆக்சுவலி எக்ஸப்ட்னு கொடுக்கல இவங்க. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் அப்டமினல் டிஸ்டென்ஷன். ஸோ வெகாட்டமி பண்ணுறது, ஃபியர், ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும், அப்டமினல் டிஸ்டென்ஷன் பண்ணாது. 41க்கு ஏ. 42 தி மோஸ்ட் காமன் எய்ட்ஸ் ரிலேட்டட் நியோபிளாசம்ஸ் எது? ஸோ எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு இந்த கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது எதுனா நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் கொஷின். சர்வைக்கல் கேன்சர், காப்போசி சார்கோமா, ஹாட்கின் லிம்ஃபோமா. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி, காப்போசி சார்கோமா. ஸோ இந்த காப்போசி சார்கோமா அப்படின்னு என்னன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். தென் நான் ஹாட்கின் லிம்ஃபோமா, ஹாட்கின் லிம்ஃபோமா இது ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா பண்ணி சொல்லுங்கள். Then 43, which of the following characteristics indicates protein deficiency in the client? ஸோ எந்த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு தெரிய வரும், எது காமிக்கும் அப்படின்னா ஸ்பூன் ஷேப்டு நெயில் இருந்ததுன்னா, இன்க்ரீஸ்டு ப்ளீடிங் டைம் இருந்ததுன்னா, நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் இருந்ததுன்னா, பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் இருந்ததுன்னா. 43க்கு ரைட் ஆன்சர் நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ்னால் என்ன, பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தென் இந்த ஸ்பூன் ஷேப்டு நெயில் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் 44 தி லைட் சென்சிட்டிவ் and pigmental layer of the tissue in the eye. So the light sensitive and pigmental layer of the tissue in the eye. ஐல வந்து எது வந்து light sensitive and pigmental layer அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா லென்ஸா, ரெட்டினாவா, கார்னியாவா, ஐரிஸா. இதோட ஆன்சர்ஸை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. தெரியலன்னா தெரிலன்னு சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவோம். 44க்கு ஆன்சர் என்னன்னு கேளுங்க, நம்ம வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். நிறைய படிங்க, நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, விடாமுயற்சியோடு படிங்க, ஒரு ஃபயரோடு படிங்க, டெடிக்கேஷனோடு படிங்க, சின்சியராக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.